மீன ராசிக்காரர்கள் இப்போ வெளியில் சொல்லி கேட்டால் கூட பல விதங்களில் பயத்தோடு இருக்கா. உத்தியோகம் போயிடுமோ, உடம்புல ஆரோக்கியம் குறைஞ்சி போயிடுமோ, அல்லது நம்ம நினச்ச மாதிரி குழந்தைக்கு நல்ல இடத்துல உத்தியோகம் கிடைக்காத போயிடுமோ, வேலை கிடைக்காத போயிடுமோ, அல்லது காலேஜில் இடம் கிடைக்காம போயிடுமோ, இப்படி பல விதமான மனக்குழப்பங்களை நீங்கள் இருக்குங்க. ஆனால் இந்த குழப்பங்களுக்கு உண்டான எந்த கெடுபலன்களும் நடக்க போகிறது இல்லை. நன்னா உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆக போகிறது, வேலை கிடைக்க போகிறது, காலேஜில் நல்ல இடம் கிடைக்க போகிறது, இது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறது. என்ன நமக்கு 7 நாட்டு சனி காலம் இருக்குது, ராகுவெல்லாம் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்குது, அப்படி இப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் தன்னோட 9வது பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனால பேசாமல் இருங்க, எல்லாரும் கொஞ்சம் இந்த மீனராசிக்காரன் பழச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்தி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்க போகிறார். அதனால் மீனராசிக்காரா ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக வாழ போகிறேங்க. உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேர போகிறது. கேந்திர வலிமை பெறுறது அந்த கிரகம். கேந்திரம்னா 1, 4, 7, 10 அமையுது இல்லையா? அதனால் மீனத்துக்கு 4ஆம் இடத்துல கேந்திரம், 4ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு சகல விதத்துலேயும் நன்மைகள்லாம் கிடைக்க போகிறது. இத்தனை நாளாக ஏமாற்றமாக இருந்த விஷயங்கள்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோங்கோ மீனராசிக்காரர்கள்.